திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வர் அவர்கள் எல்லா வகையிலையும் சிறப்பான முறையில் அனைவரும் எல்லா வழிகளும் செய்யணும்னு, அதே போல் எம்எல்ஏ அவர்களும் இன்றைக்கு 45ஆம் வார்டில் பல பகுதிகளில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நிறைய திட்டங்கள் நடைபெற்று இருக்குது. அதிலெல்லாம் நம்ம மாற்று கிடையாது. நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கழிவு நீர் போகணும், குப்பைகள் போகணும். இந்த கழிவு நீருக்கும் குப்பைக்கும் வரி வாங்கணும்னா அது முறையாக எடுத்தால் தானே போகணும். குப்பை வரி நீங்கள் பல லட்சம் வாங்கினாலும் கூடி, ஆனால் அந்த குப்பையை அகற்றுவது இல்லையே. காலையில் எந்திரிச்சுன்னு சொன்னால் குப்பை மட்டும்தான் இருக்குது, டிச்சு இது மட்டும்தான் இருக்குது. தமிழகத்துடைய செயல்பாடு கரெக்டாக இருக்குது. அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு சரியில்லைங்கிறது தான் இந்த நேரத்தில் செய்யிருக்காரு. ஏன்னா அரசு அதிகாரிகள் தமிழக அரசுக்கு கெட்ட பெயரை உண்டு பண்ணுகிறார்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்திலும் சொல்லிட்டு இருக்கிறோம். அரசு அதிகாரிகள் அல்லல் படும் மக்கள், அரசு அதிகாரிகள் தமிழக அவமானப்படுத்துகிறார்கள், தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்கள் அரசு அதிகாரிகள். மேயர் சொல்றாரு அதிகாரிகள் பணி செய்யறதில்லை. அதுதான் நம்ம சொல்றோம். மேயர்கிட்ட இந்த ஒரு பிரச்சனையை சொல்றோம். அவர் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்றாங்க அது என்னன்னு பாருன்னு சொல்லி. ஆனால் அந்த பணியே செய்யறதில்லை. அதிகாரிகள் செய்யணும்ல, அதிகாரிகள் புறக்கணிக்கிறதான பிரச்சனை. எத்தனை மாதிரி சொல்ல முடியும்? மேயர் ஆகட்டும், வார்டுடைய கவுன்சிலர் ஆகட்டும், அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், அவங்க உத்தரவு போடத்தான் முடியும். பணி செய்யக்கூடியவர்கள் அதிகாரிகள் தானே. அதிகாரிகள் புறக்கணிக்கிறதுல வர பிரச்சனைனா அது. மாட்டு கசாப்பு கடை ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டு கசாப்பு கடை, ஆட்டு கசாப்பு, கோழி கடையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி கிளாஸ் போட்டிருப்பாங்க, உள்ள கடை இருக்கும். அதான் அறுக்கிற விவரம் தெரியாது, கறி இருக்கிற விவரம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி நடு ரோட்டில் இருக்குது. நடு ரோட்டில் இருக்கிறனால அதனுடைய ஜவ்வு, அதனுடைய கொழுப்பு, அதனுடைய கழிவுகளை வெட்டி வெட்டி ரோட்டில் போடுறாங்க. ரோட்டில் போடும்போது நாய் அங்கே தங்கக்கூடிய இடமா மாறிடுது. பள்ளி கட்டுவதற்காக உண்டான வேலையை செய்து இன்னைக்கு நொய்யல் வீதியில 2 பள்ளிகள் ரூம் அறை கட்டிட்டு வராங்க. சுகுமார் நகரில் பள்ளிக்கு உண்டான ரூம் கட்டிட்டு வராங்க. அதே மாதிரி செம்மேடு பகுதியில் நாம் கேட்ட சுவர் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு உண்டான பணி நடந்துட்டு வருது. ஸ்கூலில் எல்லா பணிகளும் நடந்துட்டு தான் வருது. அதில் எதுவும் குறைபாடுகள் இல்லை. தேவைகளை செய்து பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கிறது சொல்லியிருக்கிறோம். அது நமக்கு நாம் திட்டம் அல்ல, தனிநபரே அதற்குண்டான பணத்தை முழு பணம் கொடுக்குறோம். 3.25 கோடி ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு கட்டடம் வரைபடம் செய்து முன்னாள் கலெக்டர் வினீத் அவர்கள் நேர்லேயே பார்வையிட்டு, முன்னாள் ஆணையாளர் அவர்கள் நேர்லேயே ஆணையிட்டு பார்வையிட்ட பிறகு அதற்கு ஒரு வடிவமாக்கப்பட்டது 3.25 கோடி ரூபாய்க்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வரை சேர்ந்தவர்கள் 3.25 கோடி ரூபாயும் நாங்களே செலுத்துகிறோம், அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அனுமதி வாங்கி தாருங்கள்னு கேட்டுக்கிறாங்க. அது இன்றளவுக்கும் அது நடைமுறைக்கு சாத்தியத்துக்கு வரமாட்டேங்குது. நம்மளும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது ஆரம்ப குறையாக இருக்குது. நொய்யல் வீதியில் 1 to 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 750 குழந்தைங்க படிக்கிறாங்க. அதுக்கு மேலே 900 குழந்தைங்க படிக்கிறாங்க. மொத்தம் 1500 குழந்தைங்க படிக்கக்கூடிய இடம் போதுமானதாக இல்லை. நம்ம அந்த 1 to 5க்கு தான் அந்த இடத்த கேட்டுருக்குறோம். அதை அவங்க அதை கட்டி எவ்வளோ சீக்கிரம் கட்டி கொடுக்குறாங்களோ இந்த குழந்தைகளை மாற்றி சுகாதார சீர்கேட்டிலிருந்து வழிவகை செய்யணும். இது தமிழக அரசு உடைய பள்ளிகளில் அதிகமான குழந்தைகள் வரக்கூடிய காலமாக இருக்குது. அவங்களுக்கு அனைத்து வசதிகளும் தேவைன்னு சொன்னால் நொய்யல் வீதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பிரச்சனைக்குரிய பகுதி அல்லது அது அரசுக்கு சொந்தமான இடம், அதை மாநகராட்சிக்கு அவங்க ஒதுக்கி முறையாக பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு அனுமதி பெற்று கொடுக்கணும்.